எப்பொழுதும் பொதுவான பாதையிலேயே பயணிக்காதீர்கள். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி சிவானிமூர்த்தி. இது ஓம் ரிதம் ஆஃப் லைஃப். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 9 இடங்களில் இந்தியா தீவிரவாதத்திற்கான எதிர் தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அதில் 4 லொக்கேஷன் பாகிஸ்தான்லேயும் 5 லொக்கேஷன் பாகிஸ்தான் ஆக்குபைடு ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயும் இருக்குது. இந்த 9 லொக்கேஷன்ஸோடைய கிளியர் ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுப்போம் வாங்க. முதலாவது மர்கசி சுப்ஹான் அல்லாஹ் பஹவால்பூரில் இருக்குது. சுமார் 15 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்ட இந்த பகுதி ANI நியூஸ் ஏஜென்சியோடைய தகவல் படி இந்த பகுதி ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத குழுவுடைய இளம் தீவிரவாதிகளை பயில்விக்கிறது மற்றும் போதனை செய்கிற இடமா இருக்கு. அது மட்டும் இல்லை, ஜெய்ஷ் இ முகமதோடைய ஹெட் குவார்ட்டரும் இதுதான். இங்கே இருந்து தான் 2019 புல்வாமா அட்டாக்கை பிளான் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த பகுதியில் முக்கியமான தீவிரவாதிகளான மௌலானா மசூத் அசார், முஃப்தி அப்துல் ரஃபி அசார் போன்ற பல தீவிரவாதிகள் இங்கே தான் இருக்காங்க. சுமார் 600 தீவிரவாதிகளை கொண்டுள்ள இந்த பகுதியில் மௌலானா ரஃபீக்குல்லா முன்னாள் மத போதகரான இவர் மர்கசி உஸ்மானு அலியுடைய சீஃப் இன்ஸ்ட்ரக்டரா இருக்காரு. இந்த இயக்கம் யாருன்னு கேட்டீங்கன்னா 2001 இந்தியாவுடைய பார்லிமெண்ட்டை தாக்குனவங்க. இதை தொடர்ந்து 2002 பாகிஸ்தான் கவர்மெண்ட் வேற வழியே இல்லாம உலக நாடுகளுடைய பிரஷரால கண் துடைப்புக்கு இவங்களை பேன் பண்ணாங்க. இரண்டாவது மெஹ்மூனா சோயா சிலல்கோட்ல இருக்கிற இந்த பகுதி ஹிஸ்புல் முஜாஹிதீனை சேர்ந்த தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்குது. பாகிஸ்தானில் இருக்கிற இந்த பகுதியில் ISIS தீவிரவாதிகள் அதிக பேர் இருக்காங்க. சுமார் 50க்கும் அதிகமான தீவிரவாதிகள் இந்த பகுதியில் உள்ள கவர்மெண்ட் பில்டிங்ஸில் ஒளிஞ்சிருக்காங்க. இதில் முகமது இர்ஃபான் கான் அல்லது இர்ஃபான் தண்டான்னு அழைக்கப்படுற ஹிஸ்புல் முஜாஹிதீனுடைய கமாண்டர் இருக்காரு. இவர் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல உள்ள மௌலானா ஆசாத் ஸ்டேடியம்ல நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு காரணமா இருந்தவர். மேலும் இவங்க இந்தியாவுக்குள்ளார நடக்கிற தீவிரவாத தாக்குதலுக்கு தேவையான நிதியை திரட்டிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் கவர்மெண்டால நேரடியா ஆதரிக்கப்படுற இந்த குழு 2002 இந்தியாவுடைய கவர்மெண்டால பேன் செய்யப்பட்டிருக்கு. மூன்றாவது பகுதி பர்னலில உள்ள மர்கசி அலி ஹதீத். பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருக்கிற இந்த பகுதி பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்குள்ளார லஷ்கர் இ தைபா தீவிரவாதிகள் வருவதற்கு மற்றும் ஆயுதங்கள் வெடி மருந்துகளை கொண்டு போறதுக்கு இந்த பகுதியை அவங்க பயன்படுத்துறாங்க. இதுல சுமார் 100ல இருந்து 150 தீவிரவாதிகள் தங்கக்கூடிய பகுதியா இருக்குது. இந்த பகுதி காசிம் குவாஜர் மற்றும் குபாய்ப் போன்ற தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள்ளார அனுப்புறதுக்கு முன்னாடி தீவிரவாத கூட்டத்தை சேர்த்து அவங்களுக்கு போதுமான போதனைகள் கொடுக்கக்கூடிய பகுதியா இருக்கு. நான்காவது பகுதி கொட்லியில உள்ள மர்கசி அப்பாஸ். ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாதிகள் அதிக அளவு செயல்படக்கூடிய இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல சுமார் 100ல இருந்து 125 ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாதிகள் இருக்காங்க. அதுல முக்கியமா ஹஃபீஸ் அப்துல் சக்கூர் அல்லது குவாரி ஜரார்னு அழைக்கப்படுற தீவிரவாத தலைவன் அங்க தங்கியிருக்கான். இவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, இதற்கு முன்னாடி பாகிஸ்தான்ல மும்முரமா செயல்பட்டு இருந்த ஹர்கத்துல் முஜாஹிதீன் என்னும் தீவிரவாத குழுவில் இருந்த இவரு மௌலானா மசூத் அசாரோட சேர்ந்து ஜெய்ஷ் இ முகமதை நிறுவியிருக்க. இவரு இந்தியன் கவர்மெண்டால தேடப்பட்டு வர குற்றவாளிகள்ல ஒருத்தவர். இவர் இந்தியால நடக்கிற தீவிரவாத தாக்குதலுக்கு ஆப்கான்ல இருந்து நிதியை திரட்டிட்டு இருக்காரு. ஐந்தாவது மஸ்கர் ரஹீல் ஷாஹித். பாகிஸ்தான் ஆக்குபைடு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்க இந்த பகுதி அதிக அளவு ஹிஸ்புல் முஜாஹிதீன் தீவிரவாதிகளுடைய தங்குமிடமா இருக்கு. ஏன்னா இது அடர்த்தியான காட்டுக்குள்ளார இருக்கு. இந்தியாவில் நடக்கிற மோஸ்ட் தீவிரவாத தாக்குதலுக்கான ஒத்திகை இந்த பகுதியில தான் அதிக அளவு பார்க்கப்படுது. முக்கியமா துப்பாக்கி மற்றும் வெடி மருந்துகளுடைய தயாரிப்பு இங்கதான் நடக்குது. இதுல ஸ்னைப்பரும் அடங்கும். சுமார் 150ல இருந்து 200 தீவிரவாதிகள் இந்த இடத்துல பயில்விக்கப்படுறாங்க. ஆறாவது முசாஃபர்பாத்ல இருக்க ஷவாய் நல்லா கேம்ப்.
இந்த பகுதியில் தீவிரவாதத்திற்கான ஆள் சேர்க்கறது, அவங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன், ட்ரைனிங் போன்ற எல்லாமே நடக்குது. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்கிற இந்த கட்டடத்தில் சுமார் 40 ரூம்ஸ் இருக்குது. மேலும் மதர்சா, ட்ரைனிங் கிரவுண்ட், துப்பாக்கி பயில்விக்கிற இடம், ISIS இருக்காங்க இல்லையா, அந்த தீவிரவாத கூட்டம் இந்த பகுதியில் தான் அதிக அளவு தன்னுடைய பயிற்சிகளை மேற்கொள்கிறாங்க. 7வது மிக முக்கியமானது மர்கசி தைபா. முரித் கீழே இருக்கிற இந்த பகுதி சுமார் 82 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. லஷ்கர்-இ-தைபாவுடைய முக்கியமான பயிற்சி கூடமா கருதப்படுற இந்த பகுதியில் மதர்சா, மார்க்கெட், ரெசிடென்ஷியல் ஏரியா, ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி, ஃபிஷ் ஃபார்ம், அக்ரிகல்ச்சர் சொல்லிட்டு எல்லாமே இங்கே இருக்குது. மேலும் இந்த பகுதியில் லஷ்கர்-இ-தைபாவுடைய தீவிரவாதிகளுக்கு உடற்பயிற்சி மற்றும் ஆயுத பயிற்சிகள் வழங்கப்பட்டு வந்திருக்கு. மேலும் இங்க சுஃபா அகாடமி இருக்குது. இந்த இடத்துல மத போதனை மற்றும் மதம் சம்பந்தமான படிப்புகளை சொல்லி தருவாங்க. ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு 1000க்கும் அதிகமான மாணவர்கள் இங்க படிச்சுட்டு வெளியில போறாங்க. இந்த பகுதியில ஆண்கள் பெண்களுக்குன்ட்டு தனித்தனியா பாடம் சொல்லி கொடுக்கப்படுது. இந்தியாவால் தாக்கப்பட்ட 9 பகுதிகளில் 7 பகுதிகளை பற்றி நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். மீதி 2 பகுதி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அதை பற்றி நான் ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு அதை பற்றியும் ஒரு வீடியோ போடுறேன். நான் உங்கள் தோழி சிவானி மூர்த்தி. இது ஓம் ரிதம் ஆஃப் லைஃப். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், ஜெய் ஹிந்த்.